Hi everybody, welcome to Saras cooking. இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால உங்களுக்காக இலை கொழுக்கட்டை செஞ்சு காட்ட போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பூர்ண கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ இருக்கு. செக் பண்ணலனா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இலை கொழுக்கட்டை செய்யறதுக்கு இவ்வளவுதான் தேவை. வெல்லம் ஒரு 1/2 கப், கருப்பு எள்ளு 50 கிராம் எடுத்துர்க்கேன், துருவுன தேங்காய் 1/2 கப், கொழுக்கட்டை மாவு 1 கப் எடுத்துர்க்கேன். முதல்ல எள்ளில் இருக்கிற குப்பை தூசி இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஜல்லடையில் எள்ளை மாற்றிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா சுத்தமாக அலசியாச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடியட்டும். இந்த கேப்பில் வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எடுத்துருக்கிற வெள்ளை மரக்கப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா பாகு வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துனீங்கனாலே போதும். இப்போ வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக போகிற வரைக்கும் வறுக்கணும். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வறுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் போல் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சில சமயம் வந்து அது கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பூர்ணம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடயே வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒன்று திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கிளறுங்க. இந்த மாதிரி பாகு வந்து ஃபுல்லாக அதோட ஒன்றா சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும். இங்கே கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு 1 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு. கொழுக்கட்டை மாவு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது எல்லாம் ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு பசையணும். தண்ணி சேர்த்தும் போது ரொம்ப கவனமாக சேர்த்திக்கோங்க. தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக போயிட்டாலும் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. எனக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவு பதத்தை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2-3 ட்ராப் நெய் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் கொழுக்கட்டை நல்லா வரும். அடுத்தது வாழையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி வாழையில போட்டுட்டு நம்ம லைட்டாக அதை ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு தேங்காய் பூர்ணத்தை சேர்த்துடலாம். ரெண்டு பக்கத்தையும் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து அழுத்தி விடும்போது அது ரெண்டும் நல்லா ஒட்டிக்கும். ஒரு வாட்டி கை வச்சு நல்லா அந்த எட்ஜஸ்லாம் மட்டும் அழுத்தி விட்டுடுங்க. அவ்வளோதான். இது அப்படியே வந்து நம்ம இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்கணும். இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டா இலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். கொழுக்கட்டை மேலே வந்து நல்லா அந்த ஷைனிங்காக இருக்கும் வெந்துடுச்சு அப்படின்னா. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. ஆக்சுவலி இலை கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இலையோடவே வச்சு வேக வைக்கும்போது அதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.